வீட்டில் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாண போட்டோ, அப்பா அம்மா சேர்ந்து இருக்கிற போட்டோ, குழந்தைங்க போட்டோ பிரிண்ட் அவுட் எடுத்து ஃப்ரேம் போட்டு மாட்டினாங்க. இன்னைக்கு அதெல்லாம் மறந்து போய் எல்லாமே போன்ல இருக்கு, எதுக்கு நம்ம போய் போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. நம்ம வீட்டில் வந்து ஒரு போட்டோ இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். யாருது இருக்கணும்னா குலதெய்வத்தோடது. அதுமெல்லாம் அப்பாவுக்கு வந்து தனக்கு முதல் குழந்தையே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருப்பாங்க. அம்மாவுக்கும் வந்து அந்த முதல் குழந்தை தான் இருக்கிறதுல அவங்க லைஃப்ல ஒரு சேஞ்சஸ். ஏன் ரெண்டாவது மூணாவது குழந்தைங்களுக்கு இருக்குமானா இருக்கும், பட் ஆனா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு அனுபவப்பட்டாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, இப்போ பொதுவா வந்து பசங்களை என்ன சொல்றாங்கன்னா, எங்க அப்பா திட்டுறாரு, எங்க அம்மா திட்டுறாங்க. ஆனா அவங்க வயசான பிறகு அவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த போட்டோ பார்க்கும்போது அந்த பசங்களுக்கு எங்க அப்பா இவ்வளவு தூரம் பண்ணியிருக்காரு, அந்த நினைவுகள் அவனுக்கு மாற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் பசங்க தன் பெற்றோர்களை ஓல்டு ஹோமேஜுக்கோ இல்ல வேற எங்கேயோ அனுப்புறதுக்கு மாட்டாங்க. இது பாசிட்டிவ் சைடு சார். ஆனா அதுவே கந்திருஷ்டியா மாறும்போது தானே பயம் வருது. கந்திருஷ்டின்றது ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம். பொதுவா பாத்தீங்கன்னாக்க கல்லடி பட்டா கூட பரவாயில்லப்பா, கண்ணடி மட்டும் படவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த இடத்துல முக்கியமா வருது அப்படின்னாக்க, நம்ம வீடுகள்ல ஆசாசியா நம்ம எடுத்த போட்டோஸ், அதுவும் குறிப்பா நம்ம பசங்களுடைய குட்டி வயசுல இருந்து இப்ப இருக்கிற வரைக்கும் போட்டோஸை ஒவ்வொரு கேட்டகரியா மாட்டிருப்போம் இல்லைங்களா? வீட்டுக்கு வரவங்க அந்த போட்டோஸை பார்த்தாலே போதுங்க, பசங்களுக்கு உடம்புல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்துருது, இல்ல ஏதாவது ஒரு ஃபெயிலியர், ஒரு அடி கிடைக்குது இல்லையா? அப்போ இந்த போட்டோஸ் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது? இதை மாட்டலாமா மாட்டக்கூடாதா? அப்படி மாட்டலாம் அப்படின்னாக்க எந்த இடத்துல மாட்டணும்? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு பொற்கோவில் திரு சரவணன் அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். ஓம் ஞான ரூபாய வித்மகே சக்தி அம்சாய தீமகி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயா. சார், பொதுவா பாத்தீங்கன்னாக்க வீட்டுல வந்து நம்ம சில வீடுகளுக்குள்ள போனாக்க ஒரு சவறு ஃபுல்லா அவங்க குடும்பத்துடைய புகைப்படங்கள், போட்டோஸ் மாட்டிருப்பாங்க சார். அந்த குழந்தை பிறந்து குட்டியிலேருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு ஏஜ் பை ஏஜ் ஒவ்வொரு ரேஞ்சா போட்டோஸ் மாட்டிருப்பாங்க இல்லைங்களா? வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே நல்ல மனதோட வராங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. பொதுவா சொல்லுவாங்க, கல்லடி பட்டா கூட நம்ம தப்பிச்சுக்கலாம்ப்பா கொஞ்சம், ஆனா கண்ணடி மட்டும் படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சார். வரவங்க அந்த போட்டோஸை பார்த்து குழந்தை நல்லா சப்பியா இருக்கே, இவ்வளவு அழகா இருக்கே, இப்படி இருக்கேன்னு நினைச்சாலே போதும் அந்த குழந்தைக்கு உடனே பாதிப்பு ஏற்படுது சார். அப்போ அந்த புகைப்படங்கள்லாம் மாட்டலாமா மாட்டக்கூடாதா? அப்படி மாட்டலாம் அப்படின்னாக்கா எந்த இடத்துல வைக்கணும் சார்? பொதுவா வந்து புகைப்படம்ன்றது வந்து இந்த காலத்துல எல்லாமே செல்போன்ல மாற்றங்கள் வந்துருச்சு. அதனால வால்பேப்பர்ன்றத ஃபோன்ல கொடுத்துட்டாங்க. ஆனா வீட்டில் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாண போட்டோ, ஒரு ஃபங்க்ஷன் போட்டோ, அப்பா அம்மா சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோ, குழந்தைங்க ஃபோட்டோலாம் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஃப்ரேம் போட்டு மாட்டினாங்க. அப்போ அதை மாட்டும் போது என்ன இருந்ததுன்னா, அந்த குழந்தைங்களோட வளர்ச்சியும் தெரிஞ்சது, அந்த பெற்றோர்கள் ஞாபகமும் இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் மறந்து போய் எல்லாமே ஃபோனில் இருக்குது, எதுக்கு நம்ம போய் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஆனால் பொதுவாக நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். யாருது இருக்கணும்னா குலதெய்வத்தோடது, அதுமெல்லாம் இஷ்ட தெய்வத்தோட ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் மூதாதையர்களோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் நம்மளை பெற்றெடுத்த அப்பா அம்மா ஃபோட்டோ, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட ஃபோட்டோ அங்கே இருக்கும்போது உங்களுக்கு வேணால் அது வந்து சாதாரணமாக தெரியலாம், ஆனால் உங்களுக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு அது வந்து ஒரு ஃபார்மாக இருக்கும். இவங்க தான் எங்கள் தாத்தா, இவங்க தான் எங்கள் பாட்டி அப்படின்னு. எப்போ அது பயன்படுத்துவாங்கன்னா, என்னைக்கு ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்குது, உங்கள் குலதெய்வம் தெரியல, உங்கள் இஷ்ட தெய்வம் தெரியல, நீங்கள் என்ன சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு தெரியாத போது காரணத்தினால, அப்போ அந்த நேரத்தில் இந்த படம்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வந்து இன்னி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து பசங்களுக்கு எடுத்து சொல்ல முடியாது. அதை வந்து நீங்கள் எப்படியாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது கட்டாயம், இது நம்ம குடும்பத்தை நீ செஞ்சோம்னா இது கண்டிப்பாக இது செஞ்சே ஆகணும், இதுதான் நம்ம குடும்பத்தோட பழக்கம் அப்படின்றத வந்து இந்த மாதிரி முறையில் தான் பசங்க சொல்லித்தர முடியும். நீங்கள் வந்து ஃபோனை காமிச்சிட்டு இதுதான் நம்ம குலதெய்வம் சொன்னோம்னா அதோட ஃபோன்லேயே போயிடும். ஃபோன் கரெக்ட் ஆச்சுன்னா முடிஞ்சது. ஆமாம். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்கே எடுக்கணும்னா நமக்கு பிடிச்ச குழந்தைகள் தான். ஒரு அப்பாவுக்கு வந்து தனக்கு முதல் குழந்தையே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தோடு இருப்பார், சந்தோஷமாக இருப்பாங்க. அம்மாவுக்கும் வந்து அந்த முதல் குழந்தை தான் இருக்கிறதுல அவங்க லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ். அந்த குழந்தையோட வளர்ச்சி தான் அவங்களுக்கு வந்து பெரிய தாக்கத்தை கொடுக்கும். ஏன் ரெண்டாவது மூணாவது குழந்தைங்களுக்கு இருக்குமானா இருக்கும், பட் ஆனால் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு அனுபவப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் டெலிவரியிலே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, குழந்தைனா இப்படி தான் இருக்கணும். அப்போ செகண்ட் குழந்தை இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுள் ஆகிடும். அதனால தான் சொல்லுவாங்க, ரெண்டாவது குழந்தை எப்பயுமே வந்து முதல் குழந்தைய பார்த்து தப்பிச்சுக்குமா. அண்ணாட்டி வாங்குற, அக்கா திட்டு வாங்குற, நம்ம ஜாக்கிரதையான்னு சொல்லிட்டு அந்த ஸ்மார்ட்னஸ் வந்துடும் சொல்லுவோம். ஆனா
ஏன் அந்த ஸ்மார்ட்னஸ் வருதுன்னா தனக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து தெரியும் போது இவங்க அலர்ட்னஸ் ஆகுது. அதே போலதான் இந்த ரூலு நம்ம குடும்பத்தை வளர்ச்சி ஆகிறதுக்கும் நம் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சாதான் வளர்ச்சி ஆக முடியும். அப்போ இந்த குழந்தைங்களோட போட்டோ எங்க வைக்கலாம் அப்படின்ற போது வெஸ்ட், அதான் மேற்கு சுவர்ல மாட்டி வைக்கலாம். இப்போ ஒரு ரூம்ல பார்த்தோம்னா நார்த், வெஸ்ட், சவுத், ஈஸ்ட்னு இருக்கும். வெஸ்ட் வால்ல இதை மாட்டுறது ரொம்ப விசேஷமானது. அது எப்படி மாட்டோம்னா, உங்களுக்கு பிடிச்சவங்க குழந்தைய மடி மேல உட்கார வச்சுட்டு இருக்க மாதிரி, அப்புறம் உங்க குழந்தை வந்து பெரிய மனுஷன் ஆனாலும் சரி, பெரிய பையன் ஆனாலும் சரி, அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் வந்து நல்ல ஒரு போட்டோவை எடுத்து அந்த சைட்ல மாட்டும் போது அந்த குழந்தையோட பருவத்துல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு மனசு வந்து சந்தோஷமா இருக்கும், ஆசையா இருக்கும். ஏன்னா தன்னோட குழந்தைங்களோட வளர்ச்சி என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். கரெக்ட். ஒரு வயசுல நீ எப்படி இருந்த, 2 வயசுல எப்படி இருந்த அப்படின்றது வளர்ச்சிகள் வரும். அப்போ இது என்ன ஆகணும், ஃபியூச்சர்ல தன்னோட குழந்தைங்கள், அதாவது தன் பெற்றோர்கள்ல பிற்காலத்துல நான் எப்படி வச்சுக்கணும் அப்படின்றது அதை பார்த்து தான் தெரியும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு ப்ரூஃப். இப்போ பொதுவாக வந்து பசங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அப்பா திட்டுறாரு, எங்கள் அம்மா திட்டுறாங்க, என் அன்பே கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்லலாம். ஆனால் அவங்க வயசான பிறகு அவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது அந்த பசங்களுக்கு எங்கள் அப்பா இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு, நான் வந்து இந்த மாதிரி ஒரு சைக்கிள் கேட்டேன், அந்த சைக்கிளை வந்து கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தது தெரியல, ஆனால் அதை ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காருன்னும் போது அந்த நினைவுகள் அவனுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அப்போ அதனால என்ன ஆகுன்னா, இந்த காலகட்டத்தில் பசங்க தன் பெற்றோர்களை ஓல்டு ஹோமேஜுக்கோ இல்லை வேற எங்கேயோ அனுப்புறதுக்கு மாட்டாங்க. நிச்சயமா இது பாசிட்டிவ் சைடு சார். ஆனா அதுவே கந்திருஷ்டியா மாறும்போது தானே பயம் வருது. கந்திருஷ்டின்றது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஒரு ஏஜ் லிமிட் தான், அதுக்கு மேல் கந்திருஷ்டி வராது. அப்ப நீங்க குழந்தைங்களை பார்க்கும் போது கந்திருஷ்டி வரும். அப்ப குழந்தைங்க போட்டோ எடுக்கும்போது நல்ல ஒரு மைய வச்சிங்க, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அழகா இருக்கா, கன்னத்துல ஒரு சின்ன ஒரு டாட், அப்ப அந்த டாட் வந்து எல்லாரோட கண்ணையும் மாத்தி விட்டுரும். ஆனா இதுவே வந்து ஒரு 18 வயசு பையனுக்கோ 18 வயசு பொண்ணுக்கோ நம்மளால வந்து இது மாதிரி சொல்ல முடியாது. ஆனா அப்ப குழந்தைங்கன்றது வந்து நாம் அந்த அடக்கமா இருக்கும். அந்த குழந்தையோடைய அழகு வந்து எல்லாரும் அட்ராக்ட் பண்றதுக்கு இதுதான் முறை. அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது எந்த திருஷ்டியும் வராது. ஆனா இது வந்து எதுக்காக சொல்றோம், மத்தவங்களுக்காக திருஷ்டி வரதுக்காக நம்ம இந்த பரிகாரம் சொல்லல. இந்த பரிகாரம் அந்த குடும்பத்துல இருக்கிற சூழ்நிலை என்னைக்குமே வளர்ச்சி அடைகிறது தான் சொல்றேன். ஒரு அன்பு பாசம் இருக்கும் இல்லைங்களா, எல்லாமே இருக்கும். ஏன்னா காலம் மாற மாற வந்து தன்னோட காலகட்டத்துல என்ன நடந்ததுன்னே பசங்க மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மை. அப்ப அந்த பசங்க மறக்க ஆரம்பிக்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாமே தடைப்படுது. அப்ப பிற்காலத்துல அவங்களும் ஒரு பேரண்ட்ஸ்னு ஒரு கண்டிஷன் வரும்போது அவங்களுக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியாம போயிடுது. அதனாலதான் இப்ப 90s கிட்ஸ் ஒரு பேட்டர்ன்ல இருப்பாங்க, 2000 கிட்ஸ் ஒரு பேட்டர்ன்ல வர போறாங்க. எஸ். அவங்க ஒரு அடுத்த ஒரு இப்போ 2000ல பிறந்தவங்க எல்லாருக்கும் 26 வயசாயிருக்கும். அடுத்த 3 வருஷத்துல கல்யாணம் பண்ற ஸ்டேஜ் வரும். ஆனா எப்படி குழந்தைய வளர்க்கணும்னே தெரியாம மாதிரி போயிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து கூகுள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா வீட்டுல இருக்க பெற்றோர்களும் வீட்டுல இருக்க முன்னோர்களும் அவங்களோட பழக்க வழக்கத்தை பார்க்கும்போது இந்த விஷயம் அவங்களுக்கு மனசுல வரும். அதுக்கு தான் இந்த விஷயத்த வந்து போட்டோவா இனிமேல் பண்ண சொல்றேன். இவ்வளோ நாள் பண்ணது வந்து பெரிய மாற்றங்கள் கிடையாது. இனிமேல் செய்யறது தான் வந்து பிற்காலத்துல குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அப்ப அந்த நேரத்துல வந்து அந்த குழந்தை நினைக்கும், நான் எங்க அப்பா என்ன பண்ணார், எங்க அம்மா என்ன பண்ணாங்க. அப்படி தெரியும் போதுதான் அந்த வேல்யூ ஆஃப் பேரண்டிங்ன்றது அவங்களுக்கு புரியும். எடுத்த உடனே பேரண்டிங் வந்து இயற்கையா வராது, அது டீச் பண்ணணும். டீச் பண்றதுக்கு அந்த அவங்களுக்கு தேவையான ஒரு அன்பானவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப அன்பானவர்கள் யாருன்னா ஏஐ தான் இருக்கும். அப்ப இந்த ஏஐ என்ன சொல்லும், உலகத்துல எல்லா பேரண்டிங் எடுத்து கொண்டு வரும், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஆனா அந்த பேரண்டிங்கோட ரூல்ஸோ ஃபாலோ நம்மளால பண்ண முடியாது. என்னதான் ஏஐ டெவலப் ஆயிருந்தாலும் ஒரு அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாதிரி ஏஐயால வரவே முடியாது இல்லைங்களா. அது உயிர். ஆமா. அந்த உயிருக்கு விலையே கிடையாது, அந்த உறவுக்கு விலை கிடையாது. அந்த உறவுகளாலதான் பல தோஷங்களும் பல பிரச்சனைகளும் வருது. ஒரு போன் உடைக்கிறதுனால பிரச்சனை வராது, இன்னொரு போன் வாங்கிக்கலாம். ஆனா ஒரு உறவு உடைஞ்சிச்சுன்னா அந்த உறவுலேருந்து வர வார்த்தைகள், கஷ்டங்கள், அதாவது சாபங்கள், இது எல்லாமே வந்து அவங்களோட காலங்கள் எப்போ வந்து ரொம்ப மோசமா இருக்கோ அன்னைக்கு அது பழிப்புக்கும். அதனால ஜனங்களுக்கு என்ன சொல்றோம்னா, பர்டிகுலரா இனிமேல் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு தன்னோட குழந்தைகள், அதாவது இந்த கல்யாணம் ஆகிற ஸ்டேஜ் வர பசங்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்றத டீச் பண்ணாம அவங்க பார்க்குற மாதிரி இந்த விஷயத்த வச்சுட்டோம்னா அவங்க தெரிஞ்சுப்பாங்க. நிச்சயமா சார், நிச்சயமா தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார். அதே மாதிரி இந்த போட்டோஸ் நாங்க தைரியமா வெஸ்ட் சைட்ல மாட்டலாம், அதனால வந்து எந்த விதமான பாதிப்புகளும் வராது. அதனால நல்ல மாற்றங்கள் தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபாதர் இருக்காரு, அவரோட குழந்தை 26 வயசு,
அப்படின்னு இருக்கும்போது அவரோட குழந்தை வயசுல இவர் மடி மேல உட்கார வச்சிருப்பார்ல போட்டோ, அதை போட்டோ எடுத்து மாட்டுங்க. அவர் என்ன ஒரு கஷ்டத்துல இருந்தாலும் அது மாற்றத்தை கொடுத்துரும். நிச்சயமா சார், சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் இல்லைங்களா? தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். ஆனா சில குழந்தைகள் பாத்தீங்கன்னாக்கா தூங்கிட்டே இருக்காங்களே, ஏதாவது பண்ணிட்டே இருக்காங்க, திடீர்னு தூக்கி வாரி போட்ட மாதிரி ஒரு பயம் வருது, ஒரு அதிர்ச்சி வந்து ஒரு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அழுகையை வந்து நிறுத்துவது அப்படிங்கிறது ஒரு பெரும் பாடா இருக்கு இல்லைங்களா? அது எதனால வருது? அது ஏதாவது ஏவல் பில்லி சூன்யம், ஏதாவது கந்திருஷ்டி, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குமா அப்படிங்கறத பத்தி அடுத்த எபிசோட்ல நீங்க எங்களுக்கான விளக்கங்கள் கொடுக்கணும் சார். கொடான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சார். என்ன ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட்ல சூப்பரான ஒரு விளக்கம் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? சில வீடுகள்ல பாத்தீங்கன்னாக்கா திடீர்னு ராத்திரி குழந்தை பயங்கரமா அழுவுங்க, ஏன் அழுதுனே தெரியாது, எதனால அழுதுன்னு புரிய முடியாது இல்லையா? நம்மளால அந்த அழுகையை வந்து நிறுத்துவது அப்படிங்கறதே மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இதற்கு காரணம் என்ன? கந்திருஷ்டியா, ஏவல் பில்லி சூனியம், மாந்திரிகம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் உள்ள வந்து தாக்குதா, இல்ல பேய் பிசாசு மாதிரி அமானுஷ்யங்களா? இது குறித்த நிறைய விளக்கங்களை அடுத்த எபிசோட்ல சார் கேட்டு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.